படர்ந்த ஈசோ நிலம், காற்றோடு கலந்த இரத்தத்தின் வாசனை, அந்த வெள்ளை தளிர்களில் சிவந்த சாயம். அங்கேதான் பிறந்தான் கோஸ்ட் ஆஃப் யோத்தே. நான் சொல்றேன், இந்த கேம் ஒரு சாதாரண ஆக்ஷன் டைட்டில் இல்ல. இது ஒரு புயல் மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஐஜிஎன் சொன்ன மாதிரி இதோட காம்பேட் அதுதான் உயிர். அந்த ஸ்வாடோட வெயிட், அந்த குசாரிகாமாவோட செயினின ஸ்விங், அந்த கன்னின பிளாஸ்ட் கேமரை சேர்ல இருந்து லிட்ரலி ஜர்க் பண்ணோம். சொல்லிக்கிறேன், குசாரிகாமாவோட ஃபர்ஸ்ட் கில் எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சே போச்சு. அந்த செயினின சவுண்ட், அந்த புல்லின ஸ்னாப், அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினிஷன். ஆனா விஸ்பர், இந்த உலகமே சரியான மாஸ்டர்பீஸ் இல்ல. யூரோ கேமர் சொன்னது போல ஓப்பன் வேர்ல்டுல ஃப்ளாஸ் இருக்கு. கோல்டன் பேர்ட் ஷோ பண்ணும் இடம், விண்ட் கைட் ஃபாலோ பண்ணும் ருட்டீன், அந்த சின்ன பசில்ஸ் டேஜாவு மாதிரி தோணும். 2010ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிய மாதிரி இருக்கேன்னு தோணும். சைடு குவெஸ்ட்ஸ்லே ரெப்பிட்டிஷன் போர் அடிக்குது. ஏன் டெவலப்பர்ஸ் இப்படி சாதாரணமா சைடு கான்டென்ட் பண்ணீங்க? கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவுக்கு பிறகு கூட இன்னும் ஃபார்முலா ஸ்டிக் பண்ணிக்கிட்டே போறீங்களா? ஆனா நான் மறுக்க மாட்டேன், அட்சு இந்த கதையின் ஆன்மா. விஸ்பர் அவன் ரிவெஞ்ச் பாத், அவன் வெஞ்ச்ஃபுல் ஆண்ட்ரியோ ஃபோர்ஸ், அது ஜப்பானிய ஃபோக்லோரோட இருளையும் சாமுரையோட வெடிப்பு ஆக்ஷனையும் பெர்ஃபெக்ட்டா சேர்க்குது. ஓப்பனிங் சீன்ல அட்சு கேமராவுக்கு எதிரே நின்னு அந்த இறக்க வைக்கணும் பார்வை கொடுக்கறான். கூஸ் பம்ஸ். ஜின் கசாமா சுஷிமா கூட அவ்வளவு இமோஷனல் கனெக்ட் கொடுக்கல. அட்சு ஃபுல் ஃப்ளெஷ்ட், சோல்ஃபுல், டார்ச்சர்ட். அதுவே இந்த கேமை எலிவேட் பண்ணுது. ஆனா சிரிக்கணும்னா சில ஃபைட்ஸ் லிட்ரலி ராக் பேப்பர் சிசர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணோம். பிளாக், டாஜ், கவுண்டர், அப்படியே ப்ரெடிக்டபிள் லூப். ஆனா அதே நேரம் குசாரிகாமா விப் பண்ணி கன்னின பிளாஸ்ட்லே எண்ட் பண்ற அந்த காம்போ பியூர் அட்ரினலின். இதுதான் சாமுரை ஃபேண்டசியின் சுத்த வடிவம். பாஸ், காம் டவுன். கேம் பிளே ஃப்ளாஸ் இருந்தாலும் காம்பேட்ல சினிமேட்டிக் ஃபிளேர் இருக்குது. ஷ்ரைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த கல்ச்சுரல் டெப்த், அந்த ஐனோ ட்ரெடிஷன்ஸ் ரெஃபரன்ஸ், இது எல்லாம் ஆட் வேல்யூ பண்ணுது. ஐஜிஎன் சொன்ன மாதிரி அது சின்ன டச் தான், ஆனா அது கேமை மீனிங்ஃபுல்லா ஆக்குது. விஸ்பர், பிளட், ஸ்னோ அண்ட் சைலன்ஸ், அதுதான் இந்த கதை. பாஸ், ஸ்டோரி ப்ரெடிக்டபிளா இருக்கு, நோ டவுட். ரிவெஞ்ச் ஆர்க்னு சொல்லறதுமே நீங்க எண்டிங் கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த 2 ட்விஸ்ட்ஸ், நான் ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன், அது உங்களை சீட்ல எட்ஜுக்கு கொண்டு போயிருக்கும். அந்த ஒரு சீன்ல அட்சுவின் கடந்த காலம் அவனை கோஸ்ட் மாதிரி ஹாண்ட் பண்ணும்போது அதுதான் கேமின சிகரம். சில சமயம் எனக்கு தோணுது, இந்த கோஸ்ட் ஆஃப் யோத்தை ஓபன் வேர்ல்ட விட்டுட்டு ஃபுல் லீனியர் சினிமாட்டிக் ஆக்ஷன் கேமா வந்திருந்தா அது ஒரு பெர்ஃபெக்ட் மாடர்ன் சாமுராய் கேம் ஆயிருக்கும். ஆனா டெவலப்பர்ஸ் அந்த சேஃப் ஜோன் விட்டுட்டு போகவில்லை. அதனாலதான் யூரோ கேமர் சொன்ன மாதிரி கேம் ரெக்ஸ்டிவ் ஆனது. ஆனா அதே நேரம் ஐஜிஎன் சொன்ன மாதிரி இந்த ரிஃபைன்ட் காம்பேட், அந்த ரிவெஞ்ச் இன் ஹார்ட், அந்த விஷுவல் ஸ்பெக்டக்கிள், இதுக்காகவே விளையாட வேண்டியது வர்த் தான். விஸ்பர், ஸ்லோ, மலைகள் சாட்சி, பனி சாட்சி, இரத்தத்தின் வாசனை இன்னும் கலந்திருக்கு. பாஸ், சினிமேட்டிக் டோன். கோஸ்ட் ஆஃப் யோத்தை ஒரு ரெவல்யூஷன் இல்ல, ஆனா இது ஒரு ரிஃபைன்மெண்ட். சாமுரைய கண்ட்ரோல் பண்ற அந்த ஃபீல், அந்த ஆண்ட்ரியோ வெஞ்சன்ஸ் ஆன்மா, அந்த பிளேட் கட் பண்ணற சவுண்ட் கேமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரேஜ் டோன், அது ஃப்ளாஸோட கூட ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ரைட். பாஸ், ஃபேட் அவுட். விஸ்பர், இருள், பனி, ரத்தம், அதுவே அட்சுவின் லெகசி.